பேசும்போது கொஞ்சம் தெரியாம தான் பேசிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்தோன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன சார் இப்படி பேசிட்டீங்க, என்ன சார் இப்படி பேசிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன் படத்தில் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த கரெக்டான அமைஞ்சிடுச்சு. அது வரும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா தேட்டரில் வந்து அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒருவேளை அந்த டைலாக்கை எடுக்க சொன்னால் இந்த குழு எடுப்பாங்களா இல்லை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க? நான் சென்சாரே கிடச்சிச்சுண்ணே நமக்கு. இல்லை நான் சென்சார் கிடச்சது ஓகே. இப்போ என்ன தெரியல. இல்லை எடுக்க சொல்ல மாட்டேன். நான் எல்லாத்தையும் இப்போ எல்லாரும் பார்த்துட்டாங்க படத்தை. வேண்டிப்பட்ட ஆளை பார்த்துட்டாங்க படத்தை. ஜீவன பிறந்தனால நீங்கள் சொன்னீங்களா? அப்பா அது எப்பேற்பட்ட படம், உலகம் முழுக்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தம்பி தான் மேன்னு சொல்லிட்டாங்களே. ஸோ எல்லாருமே அது வந்தால் அது எல்லாருக்குமே பொங்கல் தான் இல்லையா? அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய வியாபாரத்தை மிகப்பெரிய அகலப்படுத்தினதில் ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறையில் விஜய் சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இல்லையா? இவ்வளோ பெரிய கலெக்ஷன். ஸோ அந்த படம் முடங்கி இருக்கிறதன் மூலமாக எல்லாருமே சினிமாவை காதலிக்கக்கூடிய அத்தனை பேருமே கவலைப்படதான் செய்வாங்க. யார் இல்லையா? நம்மளே கவலைப்படுகிற பொழுது அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸு, அதில் சம்மந்தப்பட்ட தம்பி வினோத் டைரக்டர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, கொஞ்சம் தாழ்த்தி வருது அவ்வளோதான். பட் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருக்குமே மெச்சூரிட்டி இருக்குது. ஆமாம், ஜனங்களின் நாயகன் அந்த படம் வருகிற பொழுது எல்லோரும் கொண்டாடுவாங்க, அவ்வளோதானே. ஜீவன சார் வந்து மெயின் போர்ஷனாக நடிக்கிறாரு, பிரச்சனையும் இல்லை. இந்த படத்தை கூட சொன்னீங்க, ஒரு டைலாக் வந்து கிளியர் ஆகும். தானே சென்சாரோட பிராண்ட் அம்பாசிடர். ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேன். ஜிப்சியில் 48 கட்டுனேன். லாஸ்ட்டாக எனக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டு செஞ்சாங்க. என்னண்ணா இப்படி கேட்டீங்க? 48 கட்டினேன். படம் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் ஓடிச்சுனேன். ஸோ அப்போ கரெக்டாக சென்சார் முடிஞ்சு கஷ்டம். அதெல்லாம் தாண்டி உள்ள வரும் கொரோனா வைரஸ். 2 சீயும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜீவா ப்ரோ ஏதாவது பிளான் பண்ணி வச்சிங்களா? அடுத்த டீசர் பாருங்க, அதுக்கு பதில் வச்சிருக்கிறேன். அதுக்கு ஏன்னா அவர் கூட படம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான். நடிக்க வந்தால் நிச்சயமாக நாங்கள் ரெடியாக இருப்போம். பட் லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ்.